பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்க வேதத்திலே நாம பார்க்கும்போது லோத்து என்று சொல்லப்படுகிற தேவன் நேசிக்கிற தேவனுடைய பிள்ளை, தேவன் ஒரு தேசத்தை அழிக்க திட்டம் போட்டு, அந்த தேசம் சோதோம் குமாரா என்று சொல்லப்படுகிற தேசங்களை அழிக்கும்படியாக தேவன் பிளான் பண்ணி, அந்த தேசத்திலிருந்து இந்த லோத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி லோத்தின் இடத்துல தேவ ஆவியானவர் பேசின ஒரு காரியம் தான் என்னன்னா, உன் ஜீவன் தப்ப நீ இங்க இருந்து ஓடி போயிடு, பின்னிட்டு பார்க்காதே அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம இங்க பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவன் தப்பணும்னா பின்னிட்டு பார்க்க கூடாது. ஆமென். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பாதுகாத்து காப்பாற்றி தேவன் ரட்சித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை அழைத்து, தேவன் நம்மை சுத்தப்படுத்தி, பாவ சேற்றில் கிடந்த நம்மை கரம் தூக்கி எடுத்து இதுவரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவன் தப்ப நம்ம மறுபடியும் பின்னிட்டு பார்க்கிறதை தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறது இல்லை. ஆமென். தேவனுடைய சமூகத்திலே வேண்டாம் என்று ஒதுக்கினதை நாம திரும்பவும் பின்னிட்டு பார்க்கவே கூடாது. பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறதை தேவன் விரும்புகிறதில்லை. பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இச்சை அடக்கம் நமக்கு வேண்டும். அவன் இந்த மாயான உலகத்தை பின்னிட்டு பார்க்க கூட, இந்த பரிசுத்தம் இல்லாதது, இச்சை அடக்கம் இல்லாதது, அவன் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு எல்லாம் புறம்பான செயல்கள், எல்லா புறம்பான செயல்களும் உலகத்தில் உள்ளவைகள், பிசாசினால் உண்டாக்கப்பட்டவைகள், பிசாசினால் உண்டானவைகள். இதை தேவன் வெறுக்கிறார். அதான் வேதம் சொல்கிறது, உன் ஜீவன் தப்ப நீ பின்னிட்டு பார்க்காத. அவன் பொருளாசை, இச்சைகள், இதுல எல்லாம் நாம விழுந்து போக கூடாது என்று இந்த நாளிலே தேவன் நமக்கு ஒரு விசை கூட ஞாபகப்படுத்துகிறார். பாருங்க பிரியமானவர்களே, நாமும் தேவனிடத்திலே நிலைத்திருக்கணும். நம்ம போக்கஸ் எங்க இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய முகத்தை மட்டும் நாம நோக்கி இருக்கணும். பாருங்க, லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்தால் அவள் உப்பு தூணானாள். அதனால இந்த நாளும் நான் உங்களை ஒரு விசை கூட இந்த வேதத்தின் அடிப்படையிலே ஞாபகப்படுத்துகிறேன். பின்னிட்டு பார்க்காதீங்க, தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.